ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் குழம்புக்கு என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நறுக்கி வச்ச பல்லாரி 2, தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூவு, வெள்ளைப்பூடு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன் மசாலா 1/4 கிலோ மட்டன் கறி எடுத்து வச்சுருக்கேன். நான் குழம்புக்குன்னே கேட்டு கடையில் வாங்கியிருக்கேன் சொல்லி. ஏன்னா அப்போ தான் குழம்புக்கு அவங்களே நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், அதுவும் தனிக்கறியாக தான் நான் எடுத்தேன். எலும்பு இதெல்லாம் சேர்த்து வாங்காமல் வெறும் தனிக்கறியாக வாங்கியிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வைப்போம். கடாய் சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூவு, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறணும். அப்படியே கொஞ்சம் சோம்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா அப்போ தான் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி நல்லா பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அது கூட நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி நம்மளுக்கு வேகமாக வதங்கணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறணும். ஏன்னா உப்பு சேர்த்தா தான் நல்லா வதங்கிரும் சீக்கிரத்தில். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு அது கூட நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். சேர்த்து எல்லாமே தான் சேர்த்து வதக்கணும். இந்த பாருங்கள், இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது அப்படியே முழுசாக வராமல் இருக்கும். அதனால தான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஆற வச்சுக்கிறணும். ஏன்னா சூடாக மிக்சியில் போட்டுச்சுன்னா அப்படியே தெரிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கோங்க நல்லா வாசனைக்கு. ஏன்னா தாளித்து விடணும்ல, அதுக்காக முதல்ல நம்ம தாளித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி நல்லா குழம்பு நல்லா வெந்த பிறகு கூட, கறி வெந்த பிறகு கூட லாஸ்ட்டில் கூட தாளிச்சிக்கலாம். நான் முதலே தாளிச்சிருவேன்.
நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அது கூட வந்து இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கறி வந்து 3/4 வேக்காடு வெந்த பிறகு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டு அதை வந்து ஒரு கிளறி விட்டுக்கணும். கறி எல்லாத்தையும் அந்த மசால் கூட நல்லா கலந்து விட்டுக்கிறணும். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் மசால் வந்து அந்த கறியில் வந்து நல்லா இதாகும். நான் வந்து தண்ணி ஊற்றாமல் நான் கறி வந்து வேக வச்சுருக்க சூப்பு வந்து இருந்துச்சு, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு அதில் இருக்கிற அந்த நல்லி எலும்பு இதெல்லாம் இருந்துச்சு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இந்த குழம்பு கூடயே நான் நல்லா சேர்த்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், மட்டன் மசாலா பொடியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலு. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் அளவாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். அதில் வந்து உப்பு உரப்பு போதுமானு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்த உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.